ஓகே. ஸோ நம்ம வந்து சென்னை ஹைகோர்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து ஒரு 3 நிரந்தர நீதிபதிகள் ஆக்சுவலா அவங்க வந்து ஜட்ஜஸா இருக்கிறவங்க தான். பட் அவங்கள வந்து பெர்மனன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரு பெர்மிஷன் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலீஜியம் வந்து ஒப்புதல் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப கொலீஜியம் அப்படிங்கிறது இவங்க யார் யாருக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துட்டோம்னா, பூர்ணிமா, ஜோதிராமன், அகஸ்டின். ஸோ பூர்ணிமா ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ் ஜோதிராமன் அவர்கள், ஜஸ்டிஸ் அகஸ்டின். சோ இவங்க 3 பேருக்கும் வந்து ஒப்புதல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு நிரந்தர நீதிபதிகளா இருக்கிறதுக்கு. அப்ப நம்ம இதுல வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, கொலீஜியம் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கணும். சோ கொலீஜியம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்றதும், அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்றதும் அதுக்குமான ஒரு நீதித்துறை அமைப்பு தான். அதுக்கு யாரு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, யாரு அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொலீஜியம் தான் சொல்லுவாங்க. அவங்கள பரிந்துரைக்கிறதெல்லாம். அப்போ நமக்கு இந்த கொலீஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது எதுல இருந்து உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 ஜட்ஜஸ் கேஸ் அப்படிங்கிறதுல இருந்து உருவாயிருக்கும். ஓகேவா? 3 ஜட்ஜஸ் கேஸ். ஸோ இது வரைக்கும் டோட்டலா எத்தனை ஜட்ஜஸ் கேஸ் இருக்குது? 4. 4 ஜட்ஜஸ் கேஸ் இருக்கு. ஃபோர்த் மேம் ஜட்ஜஸ் கேஸ் கொலீஜியம் செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் தானே மேம்? ஆமா. நான் வந்து 3 ஜட்ஜஸ் கேஸ் பேஸ் பண்ணி உருவானது அப்படின்னு அந்த பாயிண்ட் எழுதியிருக்கேன். ஓகே மேம். ஓகேவா? ஃபைன். ஸோ சொல்லுங்க. ஃபோர்த் ஜட்ஜஸ் கேஸ் எது? அந்த என்ஜேசி இது பண்ணாங்க. அதேதான். தேசிய நீதித்துறை ஆணையம் அப்படிங்கிற ஒண்ணு. அதாவது ஜட்ஜஸ் நியமிக்கிறதுக்கு பரிந்துரை பண்றதுக்கு இந்த கொலீஜியம் அப்படிங்கிறது இல்லாம வேற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. பட் அதை 2014ல கொண்டு வந்ததை 15ல கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து ஃபோர்த் ஜட்ஜஸ் கேஸ் அப்படிங்கிறது. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் எது அப்படின்னா 1981ல வந்து வந்திருக்கும். ஸோ இது வந்து எஸ்பி குப்தா அப்படிங்கிற கேஸ் தான் இதோட பேர் சொல்லுவாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த நீதித்துறையில சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ல ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றாங்க இல்லையா? அப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 124ல 2, ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றது ஆர்டிகல் 217. ஸோ இவங்க வந்து இந்த இத பேஸ் பண்ணி அரசு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது அதை அக்செப்ட் பண்றது அப்படிங்கிறது பொருள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? நாங்க வந்து அட்வைஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக அவங்களதான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்க இவங்களே இது பண்ணுங்க அப்படிங்கறதெல்லாம் பொருள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இட்ஸ் ஜஸ்ட் அந்த ஆலோசனை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் இது வந்து நீதித்துறை நியமனங்கள்ல வந்து நீதித்துறையை விட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு, ஜுடிஷியரை விட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தான் அதிகமான பவர் அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படிங்கறதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவே செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படிங்கறத எடுத்துட்டோம்னா 1993ல நடந்திருக்கும் இந்த கேஸ். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1981ல என்ன சொன்னாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்றாங்க. ஸோ நீதித்துறை நியமனங்கள்ல ஆலோசனை அப்படிங்கிறது நிஜமாலுமே ஒப்புதலை தான் கொடுக்குது. ஸோ அவங்க அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது அக்செப்டன்ஸ் தான் அப்படிங்கிறத சொல்லும். அப்போ இதுல என்ன அப்படின்னா வேற என்ன எக்ஸ்ட்ராவா சொல்லியிருப்பாங்கன்னா, இப்ப ஒரு ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸோட ஆலோசனையை பிரசிடென்ட் வந்து கேட்கணும். ஓகேவா? சோ அவங்க சீஃப் ஜஸ்டிஸ் என்ன ஆலோசனை கொடுக்குறாங்களோ அது வந்து பிரசிடென்ட பைண்ட் பண்ணும், கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. சோ பட் அந்த சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அந்த அட்வைஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ், மூத்த நீதிபதிகள்கிட்ட கண்டிப்பா அதை பத்தி கலந்து ஆலோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1993. ஸோ இந்த செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப இந்த மாதிரி எல்லாம் கலந்து ஆலோசிச்சு உருவாக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப இதோட அமைப்பு எப்படி இருக்கணும்? ஒரு கொலீஜியம் அப்படிங்கறத நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இதுக்குன்னு சொல்லி ஒரு அமைப்பை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொலீஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் தீர்ப்புல தான் வந்து உருவாக்கப்படுது. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. கொலீஜியம் சிஸ்டம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1993 செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல தான் உருவாக்குறாங்க. சோ தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1998. சோ இந்த தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல தான் கொலீஜியம் அப்படிங்கிறது 1+4, அதாவது ஒரு தலைமை நீதிபதி இருப்பாரு, அவருக்கு கீழே 4 மூத்த நீதிபதிகள். சோ இவங்களை வச்சு ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இவங்க தான் வந்து ஜட்ஜஸ் வந்து நியமனம் பண்றது. ஓகே, பரிந்துரைக்கிறது. நீங்க வந்து இவங்களை வந்து அடுத்த ஜட்ஜா நியமிக்கலாம், சோ அடுத்த சீஃப் ஜஸ்டிஸா கொண்டு வரலாம், இவங்களை இந்த கோர்ட்ல இருந்து அந்த கோர்ட்டுக்கு வந்து நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றது யாரு அப்படின்னா இந்த கொலீஜியம் தான் சொல்லுவாங்க. சோ அந்த 1+4 அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து இந்த தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல இருந்து வந்திருக்கும்.
இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஹைகோர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ நமக்கு கொலீஜியம் தான் எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியது. பட் இதுக்கு ஒரு சபார்டினேட் மாதிரிப்பட்டது ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும். அதுல வந்து 1+2 அப்படிங்கிறவங்க, ஒரு தலைவரும் 2 பேர் கூட இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இதை வந்து அவங்களும் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஹைகோர்ட்டுக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த இது ரிலேட்டடானது. ஓகேவா, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா எப்படி நம்ம சப்ஜெக்ட் கூட ரிலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு சிலபஸ்லயும் வந்து கடைசியில ஒரு லைன் ஆட் பண்ணியிருப்பாங்கல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்னு, அது இதுதான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இப்போ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ல ஒரு ஹெட்டிங் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு டாபிக் இருக்காது. ஆனா அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் மட்டும் இருக்கும். ஓகேவா, அப்ப நம்ம சிலபஸ்ல கொடுக்கல, எதுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா அது ரிலேட்டடா, அந்த பாலிட்டி ரிலேட்டடா நமக்கு வந்து நடப்பு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது நடந்திருக்கும். ஓகேவா, ஸோ அப்ப அது ரிலேட்டடா தான் அவன் வந்து கொஸ்டின் கேட்பான். ஓகேவா, ஸோ அதனாலதான் அப்படி ரிலேட் பண்ணி படிக்கணும். கரண்ட்ல என்ன நடக்குதோ அதை ரிலேட் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கொஸ்டின் கேட்கறதும் கரண்ட்ல இருக்கிறதோட அந்த இப்ப என்ன விஷயங்கள் நடக்குதோ அது ரிலேட்டடா தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ பேசிக்கா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்டா ஒரு 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. அதுல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதுல அது ரிலேட்டடான விஷயங்கள் நீங்க சப்ஜெக்ட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஹோல் சிலபஸும் கவர் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ அப்படிதான் வந்து ரிலேட் பண்ணி படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆர்டிகல் என்ன? பொது சட்ட சிவில் மசோதா. எஸ், ஆர்டிகல் 44. ஓகேவா, ஸோ இந்த ஆர்டிகல் 44 அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்டா எந்த ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்? உத்தரகாண்ட். ஓகேவா, ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா உத்தரகாண்டுக்கு அப்புறமா ஒரு ஸ்டேட் வந்து இத அவங்களோட லெஜிஸ்லேச்சர்ல நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத். ஓகேவா, ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஒரு ஸ்டேட்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க யூனிஃபார்ம் சிவில். எஸ், கோவா. ஓகேவா, போர்ச்சுகீசியர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்னா கோவா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்னா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது உத்தரகாண்ட், இப்போ வந்து குஜராத்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது. ஸோ இந்த திருநங்கைகள் கான ரைட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 2019ல நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ இது எதுக்கு நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னா, இதுல வந்து அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க, அதுக்கான பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ரைட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறதுக்கான அமெண்ட்மெண்ட் பில் 2026ல இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க, சட்ட திருத்த மசோதா. ஸோ இந்த திருத்த மசோதால என்ன விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு திருநங்கை டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறவங்களுக்கான அவங்களோட ஐடென்டிட்டியை நம்ம ரெக்கக்னைஸ் பண்றதுக்கான ஒரு ப்ரொசீஜர், புதுசா ஒரு ப்ரொசீஜர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, அவங்க ஜஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறதுக்கு அவங்களே வந்து அதுக்கான இதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ எந்த விதமான டெஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. பட் இப்ப என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, தனிநபர் அதிகாரப்பூர்வ அடையாள சான்றுக்கு, ஸோ அந்த சர்டிபிகேட், ஒரு ஐடென்டிட்டி கார்டு கொடுக்குறாங்கல்ல, ஸோ அதை வாங்கணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட அவங்க போயிட்டு விண்ணப்பம் கொடுக்கணும், ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு தலைமை மருத்துவ அதிகாரி, ஒரு சீஃப் மெடிக்கல் ஆபீசர் ஒருத்தர், அப்படி இல்லைன்னா துணை மருத்துவ தலைமை அதிகாரி, ஸோ அவங்க தலைமையில ஒரு குழு அப்படிங்கிறது ஃபார்ம் பண்றாங்க, ஒரு மருத்துவ குழு. அந்த குழுவோட ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி இந்த சர்டிபிகேட் இனிமேல் கொடுப்பாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் அவங்க அப்ளை பண்ணி நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் தான் அப்படிங்கறத அவங்களா கேட்டு வாங்கிக்கலாம். பட் இப்ப என்ன அப்படின்னா, அவங்க அப்ளை பண்ணினாலும் இந்த கமிட்டி அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த கமிட்டி வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்களோ, ஸோ அந்த டெஸ்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பண்ணி அவங்க ஓகே இவங்க டிரான்ஸ்ஜெண்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த சர்டிபிகேட் அப்படிங்கிறது இனிமேல் கொடுக்கப்படும். ஸோ இந்த வழிமுறை அடையாளம் காணலை நெறிமுறைப்படுத்த, ஸோ இதை வந்து ரெகுலேட் பண்ணணும். அண்ட் நலத்திட்ட உதவிகள் எல்லாம் கரெக்டா போயிட்டு கரெக்டான மெம்பர்ஸ் தான் போய் ரீச் ஆகுது அப்படிங்கிறத ஒரு இது கொண்டு வர்றதுக்காக தான் இந்த இப்படி ஒரு ப்ரொசீஜர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஐ மீன் பில் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அண்ட் இது மூலமா அவங்க வந்து பர்த் சர்டிபிகேட்ல, அதுக்கப்புறம் ஏதாவது ஐடி கார்ட்ஸ்ல எல்லாம் சேஞ்சஸ் அப்படிங்கிறதும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதுக்கு வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு நால்சா இருக்கு இல்லையா, ஸோ தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் அப்படிங்கிறது. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா 2014ல ஒரு தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க.
என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸை வந்து தேர்டு இந்த கேட்டகரியா சேர்த்திருப்பாங்க இல்லையா. ஸோ மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த மூன்றாம் பாலினமா அங்கீகரிச்சுட்டாங்க. அப்போ அவங்க வந்து அவங்கள அடையாளப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு அவங்களோட தனி உரிமை. ஸோ அது வந்து ஆர்டிகல் 21 ரிலேட்டட் ஆனது. ஸோ அந்த ஆர்டிகல் 21 நீங்க வந்து மீறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஸோ அப்ப ஆர்டிகல் 21 ஒரு பகுதியா தான் இது இருக்குது. அப்ப அவங்களே அடையாளம் படுத்திக்கலாம், அது அவங்களுக்கான ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நால்சா வந்து 2014 ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அதுல வந்து அடையாள சான்றிதழ் வழங்குறதுல மாவட்ட நீதிபதி அப்படிங்கிறவங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். ஸோ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப இது வந்து அந்த தீர்ப்புல சொன்னது. அதே மாதிரி 2019 வந்ததுலயும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு டவுட் அந்த சொல்லுங்க. இந்த நல்சா 2014 தீர்ப்புன்னு சொல்றீங்கல்ல, அது நான் என்ன பார்த்தேன்னா நல்சா கூட சேர்ந்து இந்த திருநங்கைகள் சேர்ந்து போய் உச்சநீதிமன்றத்துல அதேதான் நால்சா ஓகே ஓகே. ஸோ அந்த நால்சா கேஸ்ல ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா திருநங்கைகள் சட்டம் 2019 வந்திருக்கும். ஓகேவா. ஸோ இந்த நாம பார்த்தோம்ல இப்ப அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த சட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா பாகுபாட்டுக்கு எதிரா ஸோ இப்ப வந்து நமக்கு ஆர்டிகல் 15 இருக்கு இல்லையா. ஸோ இதுல வந்து என்னென்ன ஆர்டிகல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15. ஸோ இதெல்லாம் வந்து இதுல வந்து சட்ட பாதுகாப்பு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி, நம்ம சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஸோ எந்த ஒரு பாகுபாடும் காட்டக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் இதுக்கு கீழே வருது. ஓகேவா. ஸோ அப்ப இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது. இப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் இந்த அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறது பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது ரிலேட்டடா இருக்கக்கூடியது. அப்ப இது ரிலேட்டடா வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்டா திருநங்கைகளுக்கான நல வாரியம் வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறது எந்த ஸ்டேட் கொண்டு வந்தாங்க? தமிழ்நாடு. ஸோ எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 2008. டேட் ஏப்ரல் 15 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த திருநங்கைகள் அப்படிங்கிற வேர்டு வந்து யாரு சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்டா? அவர் வந்து அபிஷியலா கொண்டு வந்தாரு. சோ அத வந்து வேற ஒருத்தங்க சொல்லியிருப்பாங்க. யாரு? எஸ், அவங்கதான் நர்த்தகி நடராஜ். ஓகேவா. சோ அவங்கதான் அந்த வேர்ட் வந்து காயின் பண்ணது. சோ அது அபிஷியலா கொண்டு வந்தது வந்து கலைஞர் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஓகே. சோ திருநங்கைகளுக்கான மாநில கொள்கை ஸ்டேட் பாலிசி ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எந்த வருஷம்? கேரளா. 2025 தமிழ்நாடு. ஓகேவா. தமிழ்நாடு 2025 தான் அந்த பாலிசி அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. சோ இதெல்லாம் நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் ரிலேட்டடா இருக்கக்கூடியது. சோ இவங்களுக்காக சமூக நீதி விடுதிகள் ஒண்ணு தமிழ்நாடு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன விடுதி? அரண் இல்லங்கள். எஸ், அரண் இல்லம். சோ எந்த வருஷம், எப்போ? இப்போ 2025 மதுரை, சென்னையில. டேட் அக்டோபர் 13. அக்டோபர் 13, 2025. சோ இதுல ஒரு அரண் இல்லத்துல எத்தனை பேர் ஸ்டே பண்ணலாம்? 25 members. 25 members. சோ மினிமம் எவ்வளவு நாள் ஸ்டே பண்ணலாம், மேக்ஸிமம் எவ்வளவு நாள் ஸ்டே பண்ணலாம்? 6 நாள் மினிமம். சோ மேக்ஸிமம். ஓகே. 1 மந்த்ல இருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் ஸ்டே 1 month to 3 இயர்ஸ் வரைக்கும் ஸ்டே பண்ணிக்கலாம். சோ இவங்களுக்கு வந்து ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு வந்து எத்தனை வயசுக்கு மேல அந்த மாத உதவித்தொகை கொடுப்பாங்க? 40. சோ எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கறாங்க? 1500 அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஓகேவா. சோ இது எல்லாம் தான் நமக்கு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் எனர்ஜி எமர்ஜென்சி. சோ நமக்கு வந்து தெரியும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 விதமான எமர்ஜென்சிஸ் இருக்கும். நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி. ஒரு பாயிண்ட் சேஞ்ச் 2010 புரியல மேம். 2019 வந்து 2 வருஷம் தண்டனை, அதிகபட்சம் தண்டனை. அவங்களுக்கு எதிராக ஏதாவது குற்றம் நடந்துச்சுன்னா 2 வருஷமா இருந்தது. இந்த மசோதா வந்து 14 வருஷம் 14 ஓகே. சரி, அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த 2019 இவங்களுக்கு எதிரான அந்த ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா தண்டனை வந்து 2 இயர்ஸா இருந்திருக்கு.
ஸோ அதை வந்து இப்போ 14 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்ப நமக்கு வந்து நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படிங்கிற 3 எண்ணம் இருக்கும். ஸோ நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் என்ன? 352. 352. ஸ்டேட் எமர்ஜென்சி 356. 356. ஸோ 356, 365 ரெண்டும் வரும். ஸோ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி 360. 360. ஸோ 356க்கும் 365க்கும் என்ன வித்தியாசம்? 365 பார்லிமெண்ட் கொடுக்குற டைரக்ஷனை ஸ்டேட் ஃபாலோ பண்ணணும். ஐ மீன் ஓகே யூனியன் கொடுக்கறது அப்படிங்கிறது. ஓகே அதன்படி தான் பிரசிடென்ட் ரூல் கொண்டு வர்றது 356. 356 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்ல வந்து அந்த கலவரங்கள் எல்லாம் நடக்கும் இல்லையா? சோ அதனால கொண்டு வரக்கூடியது 356. 365 தான் வந்து ஸ்டேட் வந்து சென்ட்ரல் கூட உடன்பட்டு நடக்கல, சோ அவங்க சொல்றதெல்லாம் கேட்காம இருக்காங்க, அந்த மாதிரி பட்சத்துல கொண்டு வர்றது 365 அப்படிங்கிறது. ஓகேவா? பிரசிடென்ஷியல் ரூல் அப்படிங்கிறது. சோ 360 அப்படிங்கிறது நமக்கு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் எனர்ஜி எமர்ஜென்சி அப்படிங்கிறது பிலிப்பைன்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமா. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இப்போ அந்த ஃபியல் தட்டுப்பாடுகள் பெட்ரோல் எல்லாம் டீசல் நிலவுது இல்லையா? பெட்ரோல் டீசல், ஸோ எல்லாம் அந்த தட்டுப்பாடுகள் நிலவுறனால அவங்க வந்து அந்த நேஷனல் எனர்ஜி எமர்ஜென்சி அப்படிங்கிறத பிலிப்பைன்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். இதுதான் வந்து நேத்தைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்.